guys, நீங்க பாத்துக்கிட்டு காட்மெண்ட் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா டோரிமானோட ஸ்பெஷலான எபிசோட் தான் பத்தினா பார்க்க போறோம். சோ அப்புறம் பாத்தி அப்படினா இந்த எபிசோட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள பாத்துக்க முன்னாடி நம்ம கார்ட்டூன் சேனலுக்கு இப்பதான் வரீங்கன்னா மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு விசில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தி அப்படினா நம்ம ஜியனை காட்டுறாங்க. நம்ம ஜியன் பாத்தி அப்படினா பயங்கரமா நடந்துட்டு இருக்கான். சோ அப்புறம் பாத்தி அப்படினா நம்ம நோபிட்டா வந்து டோரிமான் கிட்ட வந்து டோரிமான் ஜியன் வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா டோரிமான் கிட்ட சொல்லுவான். அதுக்கு நம்ம டோரிமான் எனக்கோ கண்ணு தெரியுது அப்படின்ட்டு நம்ம டோரிமான் சொல்லுவான். ஸோ அப்புறம் அவனுக்கு முன்னாடி வந்து எப்பா எப்படி பாருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா டோரிமான் கேட்பாங்க. என்ன நோபிட்டா இன்னைக்கு ஷோ இருக்கிறத வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஜியன் கேட்பான். இல்லை நானும் அதெல்லாம் மறக்கலை அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா டோரிமான் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம டோரிமான் வந்து ஒரு சாக்லேட் மாதிரி நம்ம ஜியன் கிட்ட வந்து கொடுப்பான். ஜியன் இதை சாப்பிட்டேனே உன்னோட தொண்டை நல்லா சரியாயி நீ பாட்டுலாம் சூப்பராக போடு அப்படின்ட்டு நம்ம டோரிமான் சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஜியான் உண்மையாவே நான் சாப்பிட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜியனை கேட்பான். அப்புறம் பார்த்தி அப்படின்னா அதை பிரித்து அவனும் அந்த ஒரு சாக்லேட்டை பற்றினா சாப்பிட்றான். அப்புறம் நம்ம ஜியன் வந்து பாய் பாய் சொல்லுவான். சாயந்தரம் ஒழுங்காக வந்துருங்களே ப்ரோக்ராமுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜியன் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவோம். அப்புறம் நம்ம நோபிட்டா வந்து எப்பா அந்த கேஜெட் ஒழுங்காக வேலை செய்யுமாப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா டோரிமான் கிட்ட கேட்பான். அப்புறம் நம்ம ஜியனை வந்து காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிரவுண்டுக்கு வந்து பாட்டு பாட ரெடியாக இருப்பான். ஸோ அப்புறம் கீழெல்லாம் பசங்களாம் ஐயோ இப்போதுக்கு இவன் பாட்டை வர கேட்கணுமா என் காது போகுது அப்படி சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்மளோட ஜியன் பாடுவான். ஜியன் பாடுறதை பார்த்தா ரொம்ப சூப்பர் இருக்கும், கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கும். இதை கேட்ட இந்த பசங்கலாம் அடா இன்னைக்கு என்னப்பா ஜியன் குரல் இவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு கையில தட்டுவாங்க. அப்போ நம்ம நோபிட்டா இதுக்கெல்லாம் காரணம் அந்த கேஜெட் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம நோபிட்டா டோரிமான் கிட்ட கேட்பா. அதுக்கு டோரிமானும் ஆமானுவான். ஸோ அப்புறம் எல்லாரும் இங்கெல்லாம் கை தட்டிட்டு இருப்பாங்க நம்மளோட ஜியன் பாடுறதை பார்த்து. ஸோ அப்புறம் அவங்க ரோட்ல போயிருக்க ஒருத்தர் பார்த்தி அப்படின்னா இந்த பையன் நல்லா பாடுறானே அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தி அப்படின்னா பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஜியனை பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் சாயந்தரம் ஆகுது. அப்புறம் நம்ம டோரிமான் இந்த மாதிரி அந்த கேஜெட் எடுத்து காட்டுவான். இது மூலம் தான் இன்னைக்கு நம்ம ஜியன் நல்லா பண்ணா அப்படின்ட்டு. அப்போ நம்ம சுசுகா வந்து நல்ல வேலை என்னோட காதை நீங்கள் காப்பாற்றினீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சுசுகா சொல்லுவா. அப்புறம் நம்மளோட ஜியன் வந்து பாட்டு பாட முடிஞ்சிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணுறான். ஸோ அப்போ அந்த அங்கிள் வந்து எப்பா நீ தான் ஜியனா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நீங்கள் யார் அப்படின்ட்டு நம்மளோட ஜியன் கேட்பான். ஸோ அப்போ அந்த அங்கிள் பார்த்தி அப்படின்னா ஒரு காடை காட்டுவாங்க. அப்போ பார்த்தி அப்படின்னா அந்த அங்கிள் நான் தான்ப்பா ஒரு சிங்கர் ஒரு டிவி ஷோ வச்சுருக்கேன், நீ அதில் வந்து பாடுறியா அந்த ஸ்டேஜில் வந்து நாளைக்கு மறக்காமல் வந்துரு அப்படின்ட்டு அந்த அங்கிள் நம்ம ஜியன் கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஜியனும் ஏதோ தயங்கிட்டே ஏதோ பேசுகிறான். அதோட அந்த சீன் கட் பண்ணி நாளைக்கு காட்டுறாங்க. நம்ம நாளைக்கு காட்டனே நம்மளோட சுனி வந்து பாத்தி அப்படின்னா வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். எங்கடான்னு பார்த்தா நம்மளோட நோபிட்டோட வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி சுனியை சொல்லுவான். இந்த மாதிரி ஜியான் டிவியில் பாட போறானா அப்படின்ட்டு நம்மளோட சுனி வந்து நோபிட்டா கிட்டே சொல்லுவான். இது கேட்டேனே நோபிட்டா டோரிமானோ என்னது ஜியான் டிவியில் பாட போறானா அப்படி பாடினா இந்த உலகமே அழிஞ்சிருமே அப்படின்ட்டு இவங்கெல்லாம் கற்பனை எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து கற்பனை பண்ணிட்டு சீக்கிரமா பேம்பு கவுட்டரை மாட்டிக்கிட்டே அந்த டிவி ஷோக்கு பத்தி அப்படின்னா போறாங்க. அப்புறம் பாத்தி அப்படின்னா இது வந்து லைவ் ஷோ அந்த டிவி ஷோ. ஸோ அப்புறம் இவங்களும் அந்த டிவி ஷோக்கு வந்துடுறாங்க. அப்புறம் பாத்தி அப்படின்னா இங்க ஜியானுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ரூம்கா தேடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டோரிமான் அந்த கேஜெட் எடுத்து இது எப்படியாவது நம்ம ஜியானுக்கு வாயில போட்டாகணும் அப்படின்ட்டு நம்ம டோரிமான் சொல்லுவான். ஸோ நேரத்தில் போக சொல்ல பாத்தி அப்படின்னா எதிரில் ஒரு லேடி வராங்க. ஸோ அந்த லேடி கையில பத்தி அப்படின்னா ஃபுல்லாக சாக்லேட்டா இருக்கு. ஸோ நம்ம டோரிமானை பார்க்காம வந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் அதனால இடிச்சதுனால நம்ம டோரிமானோட சாக்லேட்டும் அந்த லேடியோட சாக்லேட்டும் எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். ஸோ அப்புறம் வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லுவாங்க. என்ன நாங்கள் தான் தப்பாக வந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்ம டோரிமான் வந்து சொல்லுவான். அப்புறம் அந்த சாக்லேட்லாம் அவங்க எடுத்து போட்டுப்பாங்க, அதாவது நம்ம டோரிமான் சாக்லேட்லாம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜியான் கிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப பசியாக இருப்பீங்க, இதை சாப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்டேஜில் பாடுங்க அப்படின்ட்டு அந்த லேடி வந்து நம்ம ஜியான் கிட்ட கொடுப்பாங்க. நம்ம ஜியானோ அது எல்லாத்தையுமே அள்ளி போட்டுப்பான். ஸோ அப்புறம் வந்து நம்மளோட டோரிமானோட சாக்லேட்டும் அது வந்து பார்த்தி அப்படின்னா நம்மளோட ஜியான் சாப்பிட்ருவான். அப்புறம் டைம் ஆயிடுச்சு. நம்ம நோபிட்டாவும் பார்த்தி அப்படின்னா மக்களோட மக்களாக அங்கே கீழே உட்காந்துப்பாங்க. ஸோ அப்புறம் நம்ம ஜியானோ வந்து ஸ்டேஜுக்கு மேலே வந்துடுவான். என் பேர் தான் ஜியான் அப்படின்ட்டு நம்ம ஜியானை பற்றி அப்படின்னா சொல்கிறான். அப்புறம் நம்ம டோரிமானோ நோபிட்டாவும் ஜியான் கஷ்டம் அப்படின்ட்டு ஸ்டேஜ் மேலே எல்லாரும் முன்னாடி பார்த்தி அப்படின்னா ஸ்டேஜ் மேலே ஏறி வருவாங்க. அப்புறம் நம்ம டோரிமான் ஜியான் சீக்கிரம் இந்த சாக்லேட்டை சாப்பிடு அப்படின்ட்டு நம்ம டோரிமான் சொல்லுவான். அப்போ நம்ம ஜியான் வந்து எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்க எனக்கு வேணாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜியான் சொல்லுவான். ஸோ இது வந்து லைவாக போயிட்டு இருக்கு, எல்லாரும் டிவியில் பார்த்துருக்காங்க. ஸோ அப்புறம் அங்கே டிவியில் வேலை செய்கிறவங்களாம் நம்ம டோரிமானோ நோபிட்டாவை பிடிச்சிப்பாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஜியானோ வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் நம்மளோட ஜியானு. அப்புறம் நம்மளோட ஜியான் வந்து பாட்டு பாட சொல்ல பயங்கரமாக சூப்பராக பாடுறான். இதை பார்த்தா கீழே இருக்க மக்கள்லாம் பயங்கரமாக கை தட்டுறாங்க நம்மளோட ஜியானுக்காக. ஸோ அப்புறம் நம்ம நோபிட்டா வந்து இதெல்லாம் எப்படி டோரிமான் நடக்குது, ஜியான் உண்மையிலே பாட்டு பாடுறானா அப்படின்ட்டு நம்மளோட நோபிட்டா வந்து டோரிமான் கிட்ட கேட்குறான். அதுக்கு நம்ம டோரிமான் வந்து ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நம்ம டோரிமான் சொல்லுவான். என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நோபிட்டா கேட்பான். நம்ம முன்னாடி சாக்லேட் எடுத்து ஓடி வந்தால அப்போ ஒரு லேடி கூட நம்மளை அடிச்சாலே அதில் தான் மிக்ஸ் ஆகி அந்த பொண்ணு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ஜியான் கிட்ட கொடுத்துருக்கா போல அந்த சாக்லேட்டு நம்ம ஜியான் சாப்பிட்ருக்கான். அதனால தான் இப்போ நம்மளோட ஜியான் வந்து அந்த சாக்லேட் சாப்பிட்டு இப்போ நல்லா பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம டோரிமான் சொல்லுவான். ஸோ இது கேட்டு நம்ம டோரிமான் நோபிட்டோம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுவாங்க. நல்ல வேலை நம்ம எல்லாருமே தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு, இல்லைனா இந்த உலகமே அழிஞ்சு போயிருக்கோம் இந்த பாட்டால் அப்படின்ட்டு இங்கெல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் நம்ம சுனியை வந்து அந்த டிவி லைவ் ஷோவை பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஓ
ஓ டோரிமான் காப்பாற்றிட்டான் போல, அதனால தான் இப்போ நம்ம ஜியோன் நல்லா பாடுறோம் அப்படின்ட்டு நம்ம சுனியை வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான். ஸோ அப்புறம் நம்ம ஜியோனை பாட்டு போட முடிச்சிட்டோன்னே அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளோட ஜியோனை பார்த்து ரொம்ப பாராட்டுறாங்க. ஸோ இதை கேட்டனே பார்த்தி அப்படின்னா இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக வருது நம்ம டோரிமான் நோபிட்டாக்கும். ஸோ அப்புறம் வந்து அந்த டிவியோட ஓனர் பார்த்தி அப்படின்னா அந்த மாதிரி சொல்லுவார், நான் செலக்ட் பண்ண ஆள் எப்படி அப்படின்ட்டு நான் அவர் பற்றி அப்படின்னா சொல்லுவார். ஸோ இதோட பற்றி அப்படின்னா எபிசோட் முடிஞ்சிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இல்லை. ஸோ அப்புறம் நம்ம சுனி வந்து திரும்ப அடுத்த நாளைக்கு குடுகுடுன்னு ஓடி வரான். எங்கடான்னு பார்த்தா திரும்ப நோபிட்டாவோட வீட்டுக்கு தான். அப்போ நம்ம சுனி வந்து டோரிமான் நோபிட்டா கிட்ட இந்த மாதிரி ஜியன் வந்து கிரவுண்டில் பாட போகிறானா, சீக்கிரம் வந்து கேளுங்க அப்படின்ட்டு நம்ம சுனி வந்து நோபிட்டா டோரிமான் கிட்ட வந்து சொல்லுவான். ஸோ அப்போ இது கேட்டனே என்னது உண்மையாவா அப்படின்ட்டு இவங்களும் ஆச்சரியப்படுவாங்க. ஸோ அப்புறம் நம்ம ஜியன் பாடுறோன்னு தெரிஞ்சோன்னே எல்லா மக்களும் கிரவுண்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ பயங்கர கூட்டமாக இருக்கும். நம்மளோட ஜியன் ஃபேன்ஸ்க்காகவே பார்த்தி அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட ஜியனுக்கு பாட்டு பாடுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கை தட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்மளோட ஜியனை பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர கேவலமாக பார்த்தீங்கன்னா பாட ஆரம்பிக்கிறான் இந்த தடவை. அப்புறம் இவங்க எல்லாருமே என்னடா இவ்வளோ கேவலமாக பாடுறேன், ஸ்டேஜில் அவ்வளோ சூப்பராக பாடுறேன், இங்கடா நான் இவ்வளோ கேவலமாக பாடுறேன் அப்படின்ட்டு எல்லாரும் கத்துவாங்க. அப்புறம் நம்ம நோபிட்டோ டோரிமானோ வேப கூப்பிட்டு மாட்டிக்கிட்டு ஐயோ நம்ம லேட்டாக வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஸோ அதோட பார்த்தி அப்படின்னா இதோட இந்த எபிசோட் பார்த்தி அப்படின்னா முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை வந்து பார்க்குறேன்னு அதுக்கும் டாடா பை பாய்.